First நான் UI UX கத்துக்கலாம்னு இருந்தபோது I was searching in YouTube that தமிழ்ல யாராச்சும் இதுக்கான ஒரு கைடன்ஸ் ரோட் மேப் ரிலேட்டட் வீடியோ போட்டுருக்காங்களான்னு பார்த்தப்போ there was no such videos. நான் சொல்றது ஒரு 2 to 3 years பேக் வந்து இருக்கும். பட் இப்பவும் போய் யூடியூப்ல பார்த்தா இந்த UI UX ரோட் மேப்கான ரிலேட்டட் வீடியோஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ இந்த 2 to 3 years கேப்ல I had learned UI UX and நீங்களும் எப்படி ஸ்கிராச்ல இருந்து UI UX கத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்ட் ரோட் மேப் தான் இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்க போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் தான் மெட்ராஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Here our roadmap consists of 6 steps. ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சொல்ல போற ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் கத்துக்கணும், எங்க கத்துக்கணும், எப்படி கத்துக்கணும்ன்ற எல்லாத்தையும் வந்து சொல்லியிருப்பேன். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? Step 1. Learn the basics. நீங்க நினைக்கிற மாதிரி UIயும் UXும் ஒரே வேலை கிடையாது. UI டிசைனரோட ரோல் வேற, UX டிசைனரோட ரோல் வேற. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஒரு UI டிசைனரா இருந்தீங்கன்னா you will be developing visual elements like நீங்க பார்க்குற ஐகான்ஸ், டைப்போகிராஃபி, ஃபாண்ட்ஸ், பட்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க தான் டிசைன் பண்ணுவீங்க. அண்ட் இதே நீங்க வந்து ஒரு UX டிசைனரா இருந்தீங்கன்னா you will be conducting research, do prototyping for the wireframes, etc. இப்போ நான் சொன்னது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கு. சரி ப்ரோ, இந்த பேசிக்ஸ்லாம் நான் எங்க போய் கத்துக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா I will provide you the website link of Career Foundry. இந்த வெப்சைட்ல நீங்க UI UX பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா பேசிக்ஸும் மோஸ்டா வந்து கொடுத்திருப்பாங்க. வெப்சைட் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. And if you are not convenient with that, my great learning ஓட ஃப்ரீ UI UX கோர்ஸ்ல வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த வெப்சைட்ல கவர் பண்ண டாபிக்ஸை விட கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா வந்து கவர் பண்ணிருப்பாங்க. சோ அந்த கோர்ஸோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. So choose as you wish. Step 2. Develop design fundamentals. Design fundamentals in the sense என்ன சொல்றேன்னா design principles வந்து சொல்றேன். ஒரு UI UX டிசைனரா நீங்க ஒவ்வொரு ஆப் ஸ்கிரீனையும் இன்டராக்டிவா டிசைன் பண்றதுக்கு you should know many design terms and principles like hierarchy, user control, typography, color theory, இந்த மாதிரி இன்னும் நிறைய டிசைன் பிரின்சிபல்ஸ் வந்து இருக்கு. பட் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு if you are designing the color of your app screens, then எந்த கலரை எந்த பட்டனுக்கு யூஸ் பண்ணணும், எந்த கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணணும், எந்த கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க you should learn color theory principle. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரின்சிபலும் ஒரு பர்ஃபெக்டான UI UX டிசைனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க I will provide you with 3 website links in the video description. So இந்த 3 வெப்சைட்டையும் நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. It's more than enough to start with design principles. Step 3. User research. எந்த காரியம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ அது இந்த UI UXல நம்ம டிசைன் பண்ற ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ரொம்ப ரொம்ப தேவை. ஐ மீன் இப்ப டிசைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அடுத்து லோ ஃபெடிலிட்டி டிசைன்ஸ் வச்சு இன்னொரு ரிசர்ச், அடுத்து ஹை ஃபெடிலிட்டி டிசைன்ஸ் வச்சு இன்னொரு ரிசர்ச்னு சொல்லிட்டு ஆப் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் கூட யூசர் ஃபீட்பேக்கை வச்சு ரிசர்ச் பண்ணி ஆப்பை ரீடிசைன் வந்து பண்ணுவோம். சோ யூசர் ரிசர்ச் இஸ் an iterative process and நிறைய ரிசர்ச் மெத்தட்ஸ் இருக்கு. லைக் எந்த மாதிரினா usability study, A/B testing or card sorting. இதெல்லாம் வந்து பாப்புலரான ஒரு 3 மெத்தட்ஸ். இந்த UX ரிசர்ச்சை பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா Career Foundry அவங்க வெப்சைட்ல இந்த UX ரிசர்ச்சை பத்தி 7 ஸ்டெப் டுட்டோரியல் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த 7 வீடியோவும் பாருங்க. அந்த வெப்சைட் லிங்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சோ ரெஃபர் பண்ணி பாத்துக்கோங்க. என்னதான் நீங்க பேசிக்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் கத்துக்கிட்டாலும் certain சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி தானே நீங்க டிசைன் பண்ண முடியும். லைக் Adobe XD, Figma and Sketch. இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு Figmaவை யூஸ் பண்ணி செம்மையா டிசைன் பண்றதுக்கு Figma கம்பெனிக்காரனே அவன் யூடியூப் சேனல்ல ஒரு 6 டுட்டோரியல் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி அதை பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அண்ட் ஆல்சோ Adobe XD, Sketch இந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்றதுக்கான டுட்டோரியல் வீடியோ பிளேலிஸ்ட் லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். சோ செக் பண்ணி பாருங்க. Step 5. Wireframing and prototyping. இந்த 2 ப்ராசஸ்ல தான் நம்ம வெப்சைட் அண்ட் ஆப்ஸோட UI UX டிசைனை வந்து பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி இந்த 2 ப்ராசஸ்க்கான ஒரு ஓவர்வியூ வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பை டிசைன் பண்றீங்கன்னா யூசர் நீட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு பேப்பர்ல ஆப் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வரைஞ்சு இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி 4 பாக்ஸ்லாம் போட்டு தான் உங்க டிசைன் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட்
பேப்பர் வயர் ஃப்ரேம்ஸ். தென் ஃபிக்மா ஆர் அடோப் எக்ஸ்டி மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி உங்க பேப்பர் வயர் ஃப்ரேம்ஸை டிஜிட்டல் வயர் ஃப்ரேம்ஸா வந்து கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ ஆக்சுவலி இந்த வயர் ஃப்ரேம்னா என்னன்னா, it will not look exactly like your app but like a skeleton, that is structure of your app. இந்த பாக்ஸ்ல இமேஜ் வரணும், இந்த பாக்ஸ்ல பட்டன் வரணும்ன்ற ஒரு ஓவர்வியூ வந்து உங்களுக்கு வயர் ஃப்ரேம்ஸ் வந்து கொடுக்கும். இதே புரோட்டோடைப்னா உங்க ஃபைனல் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குமோ அப்படி ரெடி பண்றது பேர் தான் புரோட்டோடைப். ஸோ இதுல ரெண்டு டைப்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு லோ ஃபிடெலிட்டி புரோட்டோடைப், இன்னொன்னு வந்து ஹை ஃபிடெலிட்டி புரோட்டோடைப். லோ ஃபிடெலிட்டி புரோட்டோடைப்ஸ் பார்க்க அப்படியே உங்க ஃபைனல் ப்ராடக்ட் மாதிரியே இருக்கும். பட் ஒரு கலர், டைப்போகிராஃபி, இமேஜ் எதுவுமே இல்லாம ஒயிட் அண்ட் கிரேயா வந்து இருக்கும். ஆல்சோ இந்த ஸ்டேஜ்லயே வர்க்கிங் டெஸ்ட் பண்ண எல்லா ஸ்கிரீன்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணி இன்டராக்டிவ் டிசைனை வந்து கிரியேட் பண்ணலாம். Now high fidelity prototypes will look like your final products with all colors, typography, screen connections, buttons, etc. இதுல ஏதாச்சும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருந்தா அதையும் கரெக்ட் பண்ணி உங்க டிசைனை லாஸ்டா ஒரு மாக்-அப்பா கிளையண்ட்டுக்கு வந்து கொடுப்பீங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீ கோட் கேம்ப் யூடியூப் சேனலோட 1 hour 30 minutes வயர் ஃப்ரேம் டுட்டோரியல் வீடியோ லிங்கையும் அண்ட் ஃபிக்மா யூடியூப் சேனலோட 1 hour ப்ரோட்டோடைப் டுட்டோரியல் வீடியோ லிங்கையும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் அட் லாஸ்ட் ஸ்டெப் 6, டெவலப் அ போர்ட்ஃபோலியோ. இப்போ நீங்க UI UX கத்துக்கிட்டு ஒரு பெரிய டிசைனர் ஆயிட்டீங்க. பட் உங்க டிசைன்ஸை எங்க ஷோகேஸ் பண்ணுவீங்க? நீங்க பண்ண டிசைன்ஸை கிளையன்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் காட்டணும்னா உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். So then only you will get projects to work. இதுக்குன்னு நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் கூட கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆர் லிங்க்டின்ல உங்க டிசைன்ஸை வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ட்ரிபிள், பீஹான்ஸ் இந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல உங்க டிசைன்ஸை வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ நீங்க உங்க UI UX ஜர்னியை ஸ்டார்ட் பண்றதுக்கு இப்ப நம்ம சொன்ன 6 ஸ்டெப்பை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும். யூ கேன் பிகம் அ பர்ஃபெக்ட் UI UX டிசைனர். இல்ல ப்ரோ, நீங்க சொன்ன ரிசோர்சஸ்லாம் எனக்கு தனித்தனியா போய் ஆக்சஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, ஏதாச்சும் ஒரு Udemy கோர்ஸ் இருந்தா சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, Udemyல கம்ப்ளீட் வெப் அண்ட் மொபைல் டிசைனர் UI and UX ஒரு கோர்ஸ் இருக்கு. It is a great course for learning UI UX. இந்த கோர்ஸ்ல இது வரைக்கும் 1 lakh plus members வந்து enroll பண்ணிருக்காங்க and it has a rating of 4.5 stars. So கோர்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. So இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் query கீழே கமெண்ட் பண்ணுங்க. Until then அடுத்த வீடியோல பார்க்கலாம்.